என்னடா வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் எப்போ பார்த்தாலும் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. நிறைய ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த ஆன்லைனை எப்படி ஷோ ஆகாமல் ஆஃப் பண்ணுறது, ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டிப்பாக அந்த நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்தோன்னே டபுள் டிக் வந்து ப்ளூ டிக்காக மாறல, அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துங்க. அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் செட்டிங்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து மேலே பாருங்கள் வச்சு காரில் 3 ஆட்டு கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து போயிடுங்க, ஓகேங்களா? செட்டிங்ஸோட ப்ரைவசி சொல்லிட்டு ஆஃப் பண்ணி கூட கிளிக் பண்ணால் இந்த ஆப்போட ஃபுல் கண்ட்ரோலுமே ப்ரைவசிக்கான கண்ட்ரோலுமே இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? மேலே பாருங்கள் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நோ படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டானது சேம் as லாஸ்ட் சீன் கிளிக் பண்ணி விட்டுருங்க, ஓகே? கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யார் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆன்லைன் பார்த்தாலுமே நீங்கள் ஆன்லைனே காமிக்காது, ஓகே? எல்லோரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? ஆன்லைன் வந்து காமிக்காது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டிப்புன்னு சொன்னால அந்த டபுள் டிக் ஆஃப் பண்ணுறது அது ரொம்ப இது கஷ்டம் இல்லை. கீழே பாருங்கள் ரீட் அண்ட் ரெசிப்ட் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார் வேறு மெசேஜ் பார்த்தாலும் அந்த டபுள் டிக் வந்து ஆகாது, ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்க. டாடா, பை பாய்.